நம்ம வீட்டுக்கு வரணும், போனோம் அவன் வீட்டுக்கு போகணும். யாருக்கிட்ட மோதுற? இவங்கெல்லாம் மெட்ராஸ் இருக்கிற டாப் 10 ரவுடிஸ். பீஸ் பீஸ் ஆக்கிடுவானுங்க. முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். மணிவண்ணனும் வடிவுக்கரசியும் ரஜினியின் பெற்றோர்களாக வந்து பாசம் காட்டியிருக்காங்க. பட்டிமன்ற ராஜா நாயகியின் தந்தையாகவும் சாலமன் பாப்பையா பக்கத்து வீட்டுக்காரராகவும் வந்து கலகம் புரிந்து கலகலக்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் வாயே, அந்த வீரப்பள்ளி குடும்பத்தோட வந்திருக்கு. எதுக்கு வந்தீங்க? நாங்க பழக வந்தோம். என்னது பழக வந்தீங்களா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு. அதனால தான் நாங்க பழக வந்தோம். வாங்க பழகலாம். எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆமா, என்ன ஓமா பழக வந்தோம் கிழக வந்தோம் பொண்ணெல்லாம் கிடையாது. போங்க. தம்பி, என்ன பிரச்சனை? ஐயா, முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றாங்க. சரி வாங்க பழகலாம், கதவு சாத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். வாங்கம்மா. இது அங்க வை. இது அங்க வைக்கவா? உன் தலையில வை. இது அழகான தமிழ் பெயரியா. இது அங்க வை, இது சங்க வை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. சிவாஜி ஓகே ஃபார் யூ. சுஜாதாவின் உரையாடல்களில் நகைச்சுவையும் நாட்டு நடப்பும் கலந்து வெளிப்பட்டிருக்கு. நாயகனை மனசுல வச்சுக்கிட்டு வெளிப்பட்டிருக்கிற சிங்கம் சிங்கிளாத்தான் வரும், சும்மா அதிருதில்லைன்னு பொறி பறக்கும் வசனங்கள் சில சமயங்கள்ல சாகர காலம் தெரிஞ்சா வாழற காலம் நரகம் ஆயிடும்னு தத்துவார்த்தமும் பேசியிருக்கு. வாங்க மாப்ள. இப்போ இந்த நிலைமை கொஞ்சம் சரியில்லை. கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்க மாப்ள, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்குவோம். இல்லப்பா, இனி எப்பவும் இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொல்ற தம்பி சம்பி? நான் அப்பவே சொன்னேன் வேணாம்னு. நீங்க தான் பேசி பேசி என்ன சம்மதிக்க வச்சீங்க. நிச்சயம் பண்ணதுக்கு என்னாச்சு பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோசியர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற. இல்லைங்க, இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடக்காது. போயிடுங்க. இனிமே என்ன தேடி வராதீங்க. தோட்டா தரணியின் கலை இயக்கம் இயக்குனரின் கலர்ஃபுல்லான கற்பனைகளை பிரம்மாண்டமான அரங்கங்களால் ஈடு செஞ்சு பிரமிக்க வச்சிருக்கு. பலேலக்கா பாடலில் இயற்கையில் வர்ண ஜாலம் புரிந்திருக்கும் தோட்டா தரணி, வாஜி வாஜி பாடலில் வான் உயர்ந்த மாட மாளிகையையும், சகானா பாடலில் கண்ணாடி கோபுரங்களையும் எழுப்பி கண்களுக்கு விருந்தளிச்சிருக்காரு. திறந்ததோ அடடா, அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ, அது என்னுடன் தேநீர் கொண்டதோ. ஓராயிரம் ஆண்டுகள் சேமித்த காதல் இது. பயிற்சியில மியூசிக்கல் ஷாப் ஃபைட் கலகலப்புக்கு காரணமாக இருக்க, பாழடைந்த கட்டிடத்தில் ரவுடிகளை பந்தாடும் சண்டை காட்சி சுறுசுறுப்பிற்கு உதாரணமாக இருக்க, கிளைமாக்ஸ் ஃபைட்டோ ஸ்டைலுக்கு சிகரமாக அமைஞ்சிருக்கு. ஓபன் பண்ண. ஓபன் பண்ணி தானே இருக்கு. என்ன நக்கலா? நீ ஏதோ சொன்னாதான் திறக்குமாமே, அது என்னன்னு சொல்லு. மறந்து போச்சு. என்னையா ஏதாவது சொன்னானா? இல்ல சார்,
யோ என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு 4